ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அனு ஜெயாஸ் லைஃப்ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா ரோட்டி வச்சுல எப்படி செய்து தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அதுக்கு முதல்ல வெள்ளை பட்டாணி எடுத்து காலையிலே ஊற வச்சிட்டேன். அதை போய் வேக போட்டுடலாம். இதில் தேவையான அளவு தண்ணியும் 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி வேக வச்சிடலாம். நான் ஸ்லிம்மில் வச்சு 4 விசில் விட்டுருக்கேன். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டலில் போடுறதுக்காக கார்ன் பொரிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு வெறுமனே சாப்பிட்டா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். இது வதங்கிடுச்சு. இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஏற்கனவே அரைக்கும் போது சேர்த்துருக்கோம். அதனால் நாங்கள் மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா உங்கள் காரத்துக்கு எப்போ மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு வரும்போது நம்ம சுண்டல் சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச சுண்டல் இதில் சேர்த்துடலாம். நம்ம சுண்டல் ஏற்கனவே உப்பு போட்டோம். இல்லை தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டி வரப்போ நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம், கொத்தமல்லி ரெண்டுமே சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பொரிச்சு வச்ச கார்ன், சுண்டல் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நமக்கு வேணால் மசாலா போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.